வந்து பொருள் வந்து ஒட்டுமொத்தமா அவல நிலைக்கு தமிழ்நாடு போயிருச்சு அப்படிங்கிறது குற்றச்சாட்டா கள நிலவரமா? இல்லை, இதுல நலத்திட்டங்கள் அப்படின்னா தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறை இருக்கிறது. அந்த துறையின் மூலமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு செல் வச்சிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா மாணவர்களிடமிருந்து ஏதாவது சிக்கல் இருக்கிறதா அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக. ஏன் கிளாஸ் ரூம்ல டீச்சர் இருக்கிறாரு, பாடம் எடுக்கிறதுக்கு தனித்தனியா டீச்சர் வர்றாங்க, கிளாஸ் லீடர் இருக்கிறானே, ஹெச்ஓடி இருக்கிறாரு, பிரின்சிபல் இருக்கிறாரு, எதற்காக தனியா ரெட்ரஸ் அண்ட் கிரீவன்ஸ் செல் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எவ்வளவு அபத்தமோ அந்த மாதிரி தான் ஒரு கிரீவன்ஸை கேட்டுக்கிறதுக்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கதானே செய்யுது. இல்ல மண்டே வாரமான திங்கட்கிழமைகள்ல மண்டே கிரீவன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. இல்ல, மண்டே கிரீவன்ஸ்ன்றது வந்து எல்லா விஷயங்களையும் மாவட்டத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களிலும் இருக்கக்கூடிய குறைகளை மொத்தமா அட்ரஸ் பண்றதுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவரின் ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதை செயல்படுத்துவதற்கு அப்படின்றது ஒண்ணு. அப்போ இங்க மாநிலம் செயல்படுத்துற திட்டத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? இது எதை மையப்படுத்துது அப்படின்னா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் நலமா அப்படின்ற அந்த கேள்வியின் மூலமாக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார். அந்த திட்டங்களுக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட நேரடியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்கு, ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நலமா அப்படின்றத கேட்டிருக்கிறாரு. இதற்கு முதல் ஆளாக பதில் சொல்லும் வகையில் இப்போ ஒரு டெமோக்ரசி அப்படின்றதுல வந்து டிபேட் அண்ட் டெலிபரேஷன் தான். விவாதம் நடக்கணும், விளக்கம் அளிக்கப்படணும். இது ரெண்டும் தான் வந்து ஒரு ஜனநாயகத்தை உயிர்ப்போட வைப்பது. தமிழ்நாட்டில் அந்த ஜனநாயகம் உயிரோடு இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால தான் முதலமைச்சர் நீங்கள் நலமா அப்படின்ற அந்த கேள்வி மக்கள் முன்னாடி வைக்கும் பொழுது மக்களின் சார்பாகவோ அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையின் சார்பாகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் நலமாக இல்லை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பதில சொல்றாரு. இல்ல, இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நீங்க சொல்ற ஜனநாயகமும் நீங்க சொல்ற விவாதமும் வருமா? இதற்கு முன்னாடி அப்படியான சூழல் இல்லையா? இல்ல, இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் ஜனநாயகம் வந்துருச்சு, அப்புறம் எதற்காக வந்து உள்ளாட்சின்னு ஒன்று வச்சிருக்கீங்க, எதற்காக வந்து பேரூராட்சின்னு ஒன்று வச்சிருக்கீங்க, எதற்காக மாநிலம்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ இந்த திட்டம் அதற்கான ஃபோக்கஸ் ஏரியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் இந்த திட்டம் வந்து வரவேற்கத்தக்கது, மக்களோடு நேரடியாக குறைகளை அட்ரஸ் பண்றது. இரண்டாவது சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள். இந்தியாவிலேயே போதைப் பொருள் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்றது மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாஜக காரர்கள் பிரதமர் மோடியே பேசிட்டாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அந்த பிரதமர் மோடி அவர்களிடம் தமிழ்நாட்டின் சார்பாக சில கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அதன் கீழே வந்து ஒவ்வொரு மாதமும் ஆய்வறிக்கை வெளியிடப்படும். இந்தியா முழுக்க நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல்ல என்னென்ன எடுக்கப்பட்டது அப்படின்றத ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டறிக்கை வெளியிடப்படும். 2020-21க்கு பிறகு ஆண்டறிக்கை வெளியிடப்படவே இல்லை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவால. ஏன் வெளியிடப்படவில்லை அப்படின்றது கேள்வி. ரெண்டாவது, எய்ம்ஸ்ல வந்து நார்காட்டிக்ஸ் அண்ட் சப்ஸ்டான்ஸ் அபியூஸ் பத்தி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கிறார்கள். அந்த குழு அமைத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேவின் அடிப்படையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் கஞ்சா வகைகளை பயன்படுத்தக்கூடிய பட்டியலில் முதல் இடம் உத்தரப்பிரதேசம், இரண்டாவது பஞ்சாப், ஒடிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். ஓபியாய்ட்ஸ் அதாவது ஓரளவுக்கு வலி நிவாரணி அளவுக்கு பயன்படக்கூடிய போதை வஸ்துக்கள், அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுல முதல் இடங்கள் யாரு பெறுறா அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா. நான் முடிச்சிடுறேன். செடேட்டிவ் அப்படின்னு மயக்க நிலை போதை வஸ்துக்கள் இதை பயன்படுத்துவதில் அதிக இடம் பெற்றிருப்பது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இந்த பட்டியல்ல தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32 இடங்களுக்கும் கீழே இருக்கிறது. எத்தனை பட்டியல்ல? 36 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள் பட்டியல்ல தமிழ்நாட்டிடம் 36. அப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடே இல்லையா அப்படின்னா தமிழ்நாட்டில் கஞ்சா பரவல் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டின் சராசரி கஞ்சா பயன்பாடு அப்படின்னு இவங்க கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் ஆன் மேக்னிடியூட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் யூஸ் ஆஃப் இந்தியா பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அந்த பட்டியலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கஞ்சாவினுடைய புழக்கம் இந்திய சராசரியில் 0.1%. ஓபியாய்ட்ஸ் அதாவது ஓரளவுக்கு வலி நிவாரணி அளவுக்கு பயன்படக்கூடிய போதை வஸ்துக்கள் 0.2%. செடேட்டிவ் மயக்க நிலை போதை வஸ்துக்கள் 0.06%. இதுதான் தமிழ்நாட்டினுடைய போதைப் பொருள் பயன்பாடு அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய ஆதாரங்கள் சொல்லுது. இதற்கு பிறகு எந்த ஆய்வறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இப்போ இந்த போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா ரெண்டு இடத்துல செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. ஒன்னு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அது ஹார்பரின் மூலமாக உள்ள வருது. ஹார்பர்ல எக்ஸைஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்கன்ற கேள்விக்கு வந்து மாநில முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதற்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் தனியா இருக்குது.
நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் என்ன செய்யுது? அதுதான் மணிகண்டன் கேட்டாரு. நீங்க அதை ஒழிக்கிறதுக்கு திட்டம் வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சீங்க. 2.0 3.0 பேர் வச்சீங்க. இந்த ஒழிப்பு நான் வர்றேன். ஒழிக்கிறத பத்தி ஒன்றிய அரசு எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். இந்தியா முழுக்க இந்த போதைப் பொருள் பயன்பாட்டை தடுத்து நிறுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறது. 2004 சொல்றேன், போதைப் பொருள் தடுப்புக்கு தான் சொல்றேன். அந்த தடுப்புக்கு ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு நிதி கொடுக்குது போதைப் பொருளை தடுப்பதற்காக. அப்படி கொடுக்கப்படும் நிதி 2019-20 8 கோடி, 2021 5 கோடி, 21-22 5 கோடி, 22-23 5 கோடி. அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமா 23 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த இந்தியாவிலும் மாநில அளவில் போதை தடுப்பதற்கு உதவித்தொகையாக ஒன்றிய அரசு கொடுப்பது. தமிழ்நாட்டுக்கு 2019-20 கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 21 லட்சம் வந்தது. அதற்கு பிறகு இப்போது வரைக்கும் போதைப் பொருள் தடுப்புக்கு என்று தமிழ்நாட்டுக்கு அசிஸ்டன்ஸ் டு தி ஸ்டேட்ஸ் ஸ்கீமின் கீழ ஒன்றிய அரசு காசே ஒதுக்கல. அப்போ நீங்க தடுப்பை பற்றி கேள்வி எழுப்பணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கேள்வி எழுப்புங்க. என்சிபி டேட்டாவின் படி மத்திய பிரதேசத்தில் இருந்து பேசி தாண்டி வருவோம். இல்ல நீங்க சொல்றதன் அடிப்படையிலே பார்ப்போம். மாநில அரசு அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் வகுக்கிறீங்க. அந்த திட்டம் எக்ஸிக்யூட் ஆச்சா? மாநில அரசு அந்த திட்டத்தை தடுப்பதற்காக பல்வேறு கட்டங்களில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலாளரின் அடிப்படையில் ஒரு குழு அமைக்கிறது. மாவட்ட அளவில் அதற்கான கண்காணிப்பகங்களை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, திட்டங்களை அறிவிக்கிறதோடு அதனுடைய நோக்கம் முடிஞ்சிருது இல்ல, அது செயல்படுதா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா அப்ப சந்தேகம் இருக்குன்னு காவல்துறையினுடைய அதைத்தான் அவங்க சந்தேகமா எழுப்புறாங்க. நான் சொல்றேன், காவல்துறையினுடைய செய்தி வெளியீடுகள்ல தினசரி தமிழ்நாட்டில் எவ்வளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன அப்படின்றது குறித்து வெளிப்படையான அறிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன. அவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு அனுப்பப்படுகிறது. இது எல்லாம் தொடர்ச்சியாக சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான். இதுல தமிழ்நாடு கடந்த மானிய கோரிக்கையில முதல்ல இந்த தடுப்பு அப்படின்றதுல முதல் நிலை என்ன அப்படின்னா விழிப்புணர்வு அப்படின்றதுதான். இந்த விழிப்புணர்வுக்காக மட்டுமே தமிழ்நாடு 2 கோடி செலவழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மொத்த தடுப்புக்கு கொடுக்கக்கூடிய நிதி வெறும் 21 லட்சம் தான் கொடுத்திருக்கிறது. இந்த லட்சணத்தில் ஒன்றிய அரசு மாநிலத்தை கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? சரி, ஓகே. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற திரு சுப்பிரமணியன், இங்க மக்களினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டது அப்படிங்கிற அந்த விமர்சனம் தேர்தல் நேர பரப்புரையாக பார்க்கணுமா அல்லது சரியான குற்றச்சாட்டு தானா? இல்ல, கண்டிப்பா தேர்தல் நேர பரப்புரையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க சொன்னீங்க 95% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல 99 பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சரே. 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றியாச்சு. 1% அதாவது மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் 15 கொடுத்துட்டோம் அப்படின்னா 100% ஆயிடும். இது பிரஸ்ல அவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அது எதனொட்டி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலை ஒட்டி வந்தது. இப்போ 2 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நடக்கும்னு நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்குது. வரப்போகுது. இப்போ பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வரப்போகிறது. வரப்போகும்போது 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா இனிமேல் என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக மக்களிடம் கோரிக்கை வைத்து மக்களிடம் வாக்குறுதியை கொடுத்து இந்த தேர்தலை வின் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை வின் பண்ணணுன்றதுக்காகவே தான் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது அவர் சொன்னார், இது மாதிரி கஜானா காலியாகி விட்டது, மகளிர் உரிமை தொகை அடுத்த பட்ஜெட்டில் வந்துருன்னாரு. ஸோ அதை நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றினதுக்கப்புறம் 100% நிறைவேற்றியன்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் நலமான்னு கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? நான் நலம் இல்லை. எங்கள் வீட்டில் 1000 யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் உபயோகிச்சுட்டு இருக்கோம். மாதத்திற்கு ஒரு முறை கணக்கு எடுப்பான்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எடுக்கல. முதலமைச்சர் ஐயா வீட்லையும் 1000 யூனிட்டுக்கு மேலே எடுப்பாங்க. அவங்க வீட்லையும் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் 100% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரி, அப்போ இதுக்கு அந்த கேள்வி சரிதானே? நீங்கள் நலமா அப்படின்னு கேட்கறது மூலமா நீங்க நலம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுதுங்கிறனா அப்ப அந்த கேள்வி சரிதானே? முதல்ல நீங்க உங்க வீட்லயே மின்சார கணக்கெடுப்பு எடுக்கலன்னா அதை சரி செஞ்சுக்கலாம்ல முதல்ல. அப்புறம் இதுக்கு மக்கள்கிட்ட போகணும். முதல்ல நான் நலமா இருக்கானு பார்த்துட்டு என்னோட உடலை செக் பண்ணிக்கிறேன். நான் அதை செக் பண்ணும் போது எங்க வீட்லயே நலமாக இல்லை அப்படின்ற போது அதை நலப்படுத்துவதற்காக எதற்கு 3 ஆண்டுகள் இல்லீங்களா? சோ அவர் வீட்டை சார்ந்தவங்களே அக்ரிகல்ச்சர்ல இருப்பாங்க. இல்ல சார், நீங்க ஆண்டு தொடக்கத்துல ஆட்சிக்கு வந்த புதுசுல எல்லா திட்டமும் செயல்பட்டு தொடங்கி எல்லா திட்டமும் எக்ஸிக்யூட் ஆயிரல. இன்றைக்கு வரைக்கும் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா திட்டமும் இல்ல திரு சுப்பிரமணியன், உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு திட்டத்துக்கான பெனிஃபிஷியரி ஒரு பயனாளர் அப்படிங்கிறவங்க நேத்து ஒரு 4 பேர் சேர்ந்திருப்பாங்க, நாளைக்கு ஒரு 4 பேர் சேருவாங்க. அப்படி சேரும் போது அவர்களுக்கு அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான ஒரு விளக்கத்தை அல்லது சந்தேகத்தை கேட்கறதுக்கு ஒரு செல், ஒரு நவீன புகார்
புகார் பெட்டி அப்படின்னு இதை ஏன் பார்க்க கூடாது? இல்ல அது நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா இப்ப நேரடியாக கண்டிப்பாக வந்து ஒரு 39 தொகுதிகளுக்கு வந்து எம்பிஸ்லாம் போக போறாங்க. இவர்கள் களத்துல இருந்து எல்லா தொண்டர்களும் போக போறாங்க. அவர்களிடம் நேரடியாக வந்து போய் என்னென்ன திட்டங்கள் வந்து இங்க செயல்படுத்தி இருக்காங்க, அதுல குறைபாடுகள் என்ன, நேரடியாக வாங்கலாமே, ஏன் வந்து டிஜிட்டல் மூலமாக போகிறார்கள், அவங்க நேரடியாக பார்ப்பதற்கு பயமா? இப்ப நம்ம நேரடியாக சொல்றோம் பாத்தீங்களா, எங்க வீட்டுல வந்து மின்சார கட்டணம் எடுக்கல, மாதம் எடுக்கல அப்படின்றோம் பாத்தீங்களா, இது அவர் வீட்லயே எடுக்கலையே, அவருக்கு தெரியுமே, ஏன் வந்து அது 100% நீங்க சொல்ற மாதிரி அப்ரோச் பண்ணாதானே அது தேர்தலுக்கு பண்றது, பரப்புரையா பண்றதுங்கிறது ஆயிடும். இத நிர்வாக ரீதியா தானே பண்றாங்க. கிடையாது, இது அறிவிக்கின்ற நேரம் எப்படி? அறிவிக்கின்ற நேரம் இன்னும் 2 மாதங்கள்ல வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, இடைத்தேர்தல் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இடைத்தேர்தல் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. பாராளுமன்றத்தில் நீங்க ஜெயிச்சா கூட ஒன்னும் ஆக போறது இல்லைங்க. அப்ப அதுதான் அங்கிருந்து எதிர்கேள்வி வருது. நீங்க ஏன் வந்து 2024 ஆண்டு இறுதியில தொடங்கப்படும்னு சொன்ன எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை ஏன் அவசரமா இப்ப தொடங்குறீங்க? அதுக்கு தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் பிளான் போட்டிருக்காங்க. கடன் வந்து ஜப்பான் கம்பெனில இருந்து கடன் வந்து இங்க அளிக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமா தொடரப்பட்டிருக்கிறது. அதற்கு அது 150 திட்டம் இல்லையா, ஜப்பான் நிதியுதவியோட நடக்கிற திட்டமா? எல்லாமே நிதியுதவி வரணுமா? நான் கட்டுற வரி பணம், நீங்க கட்டுற வரி பணத்துல அது போக கடன் வாங்கி எத்தனை % கடன் வாங்குறோம் சார்? அதுல பாருங்க, டிபிஆர் கொடுத்திருப்பாங்க, அதுல பாருங்க எல்லாமே கடன்ல தான் வருது. எல்லாமே கடன் கண்டிப்பாக இல்ல, தமிழகமே கடன்ல தான் இருக்கு. 2,63,000 ரூபாய் கடன் சொன்னாங்க ஒரு குடும்பத்தின் மேல. நேஷனல் லெவல்ல பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர்ல 34% வந்து கடன் தான் வருது. கடன் வாங்கி மானியங்கள் கொடுக்கறாங்கல்ல. நீங்க என்ன சொன்னீங்க, கஜானா காலி ஆயிட்டு சொல்லிட்டு அப்ப இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் இதெல்லாம் என்ன ஆகுதுன்ற கேள்வி வருதுல சார். பட்ஜெட் படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப நமக்கு அது மாதிரி தானே வருது, ஸ்டேட் ஜிஎஸ்டி வருது. இல்ல இப்போ எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் இப்போது தொடங்குவது அல்லது பிரதமர் இப்போ தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறது அரசியல் என்று சொன்னால் இல்ல தேர்தலுக்கான உத்தி அப்படின்னு சொன்னா இப்போ இதையும் நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த எய்ம்ஸ்ல வந்து 150 மாணவர்கள் படிக்கிறதுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அவர்களுக்கு வந்து காலேஜ் நடந்து கொண்டிருக்கிறது, அவரோட படிப்பு வந்து நிறுத்தப்படவில்லை. ஓகே, அதுக்கு பேக்கப் பிளானா வந்து 150 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டட தமிழ்நாடு அரசு கல்லூரிகள்ல இல்ல ராமநாத தமிழ்நாடு, நீங்க இந்தியா கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிடல்ல யார் நடத்துறாங்க? நீங்க ஏதோ இந்தியா வெளியில விட்டு தமிழ்நாடு வெளில இருக்காங்க. இல்ல சார், அந்த ஒரே கேள்வி, ராமநாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் உருவாக்கி நிர்வகித்து செயல்படுத்தப்படுகிறது. அது வந்து ஒன்றிய அரசுடைய சென்ட்ரல் யுனிவர்சிட்டி இல்லை, அது ஸ்டேட் யுனிவர்சிட்டி. ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நடக்கிற யுனிவர்சிட்டி. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட் தான இருக்கு. ஃப்ளோரை நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க. அந்த ராமநாதபுரம் காலேஜ் ஃப்ளோர் நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க. அதுதான் உண்மை. இல்ல நம்ம ஒரு விளக்கம் போட்டு ஐஐடில அட்மிஷன் போட்டு ஐஐடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில ஒரு ரூம் தரேன், அங்க உட்கார்ந்து படிச்சுக்க. இல்ல வேண்டாம். சுப்ரமணியன், இல்ல ஒரே ஒரு இதுதான். எய்ம்ஸ்ங்கிறது வெறும் ஒரு மருத்துவ கல்லூரியாக மட்டுமோ அல்லது தனியா அது ஒரு மருத்துவமனையா மட்டுமோ பார்க்க முடியாது. அது ஒரு கட்டமைப்பு. எல்லா மாநிலங்களும் பெரிய கட்டமைப்பு. அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு தேவையும் அதிகரித்திருப்பதன் காரணமாகத்தான் கொண்டு வரப்பட்டது. இல்ல கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்களே, இப்போ ஜப்பான் அந்த கம்பெனியோட கடன் வாங்கி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் போட்டாச்சு. மீதி ஸ்டேட்ல எல்லாம் நீங்க கொடுத்தீங்க, இங்க மட்டும் ஏன் ஜப்பான் வந்துச்சு? இல்ல எல்லா ஸ்டேட்லயும் இல்லீங்களே சார், மத்த ஸ்டேட்ல முடிச்சிட்டீங்களே நீங்க. இல்ல உங்களுடைய ஃபண்ட் வச்சு முடிச்சிட்டீங்களே. அப்படி தமிழ்நாடு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? அனைத்து நீங்க டேட்டா கொடுங்க, அனைத்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் மத்திய அரசு மாநில அரசு கட்டிருக்கீங்கங்கிறது மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே முடிச்சிடுங்க. அதாவது இது வந்து இப்ப தேர்தலுக்காக பண்ணின ஒரு நாடகம் தான் நான் பார்க்கிறோம். நீங்கள் நலமான அவருக்கே தெரியும் நலமாக இல்லை, இருந்தாலும் மக்களிடம் வந்து இந்த கோரிக்கையை வச்சு இதன் மூலமாக ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா? இதனால தான் எங்களால் பண்ண முடியல. ஐயாயிரம் சொல்லிட்டார், உடனே வந்து மத்திய அரசு நிதி தரல, அதனால தான் எங்களுக்கு வந்து ட்ரக் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் மத்திய அரசு நிதி தரல, அதனால தான் ட்ரக் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க படிப்பு வைக்க முடியலன்னா மத்திய அரசு கடன் தரல. தர வேண்டியது கொடுக்கணும் இல்லையா சார்? தர கொடுத்துருக்கோம். அது தராம நீங்க தரலன்னு சொல்லுங்க. தந்ததுனால தானே உங்களுக்கு வந்து வரி வருவாய் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வரி வருவாய் உயர்வு நிதிநிலை அறிக்கையை பார்த்துட்டு வாங்க. 5 வருடங்களுக்கு அடுத்து வர போற 5 வருடங்களுக்கு 10,000 கோடி வருடம் உயர்ந்து கொண்டு போகிறது. பார்த்துட்டு பேசுங்க நீங்க. ஏன்னா இந்தியாவுடைய மொத்த வரி வருவாய் அதிகரிக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மொத்த வரி வருவாயில 4.9% நமக்கு கிடைச்சது. இப்போ 4% தான் கிடைக்குது. அதாவது நீங்க அது உள்ள வாங்கி பார்க்கணும். 13th ஃபைனான்ஸ் கமிஷன், ஓகே, அது அப்புறமா போகும். 15th வந்துருச்சு. ஆமா, 13th ஃபைனான்ஸ் கமிஷன்ல 15th எப்படி எவல்யூஷன் ஆயிருக்குன்றது பாருங்க. அதுல 41 32 குறைக்க சொல்றாங்க. பேக் டோர் டீலிங்கும் சேரும். ஒரே நிமிஷம் இருங்க.
இந்த சிற்றுண்டியை பத்தி பேசினாங்க. 18 லட்சம் மாணவர்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஓகே, 18 லட்சம் மாணவர்கள் ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 9 லட்சம் மாணவர்கள் ஆண் மாணவர்கள் வச்சுப்போம் நம்ம. இப்ப காலை சிற்றுண்டி வந்து 6ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 360 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ நிதி ஒதுக்கீடு பண்ண ஒரு 3 லட்சம் மாணவர்கள் வந்து அதனால் பயனடைவார்கள். சோ 9 லட்சம் ஆண் மாணவர்கள் 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கிறாங்கன்னா இங்க 6ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிறவங்க எப்படி 3 லட்சமா குறைவாங்க? இந்த 6 லட்சம் மாணவர்கள் எங்க போயிட்டாங்க? அவங்களோட நலம்னா என்ன ஆச்சு? அதுக்கு இந்த அரசு பதில் சொல்லுமா? அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியில தரம் குறைந்ததுனால அந்த 6 லட்சம் மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்களா? பதில் வாங்கிக்கிறேன்.